ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம HTML சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல்ஸ் பார்க்கலாம். ஸ்டைல்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இதில் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸும் நம்ம அப்கமிங் வீடியோஸ் சிஎஸ்எஸ் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்லைன் சிஎஸ்எஸ் எதுக்கு இப்போ பார்க்க போகிறோம்னா, நம்ம HTML என்னதான் வந்து கோட் பண்ணாலும் அது வந்து நார்மலாக வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் பிளெயினாக தான் இருக்கும். நம்ம அதை வந்து கொஞ்சம் லைட்டாக டிசைனாக மாற்றி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து பேசிக்காக இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த டேக்ஸை வச்சு நம்ம என்னென்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் இன்லைனில். இதுக்கப்புறம் அட்வான்ஸான இன்லைன்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் சிஎஸ்எஸும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸும் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டில் நான் கன்ஃபார்மாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, நோட் பேடில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம H1 டேக்கில் என் நேம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேராகிராஃப் டேக்கில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, H1 டேக்ல கொடுத்துருக்க நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. H1 டேக்ல இது ஹெட்டிங்காக பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு நம்ம கொடுத்துருக்கதும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதில் நம்ம எப்படி ஸ்டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது? இன்லைன் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹெட்டிங் டேக் வந்து மாற்ற வேணாம், பேராகிராஃப் டேக்ல மட்டும் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இன்லைனில் சிஎஸ்எஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து கலர் கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்கறதுனால ஓப்பன் கொட்டேஷன் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து கலர் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துக்கணும். கோலனில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு வந்து இப்போ வந்து ப்ளூ கலர் வேணும். ஓகே, நான் அதனால ப்ளூ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுத்துட்டேன், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா, பார்த்தீங்களா? நம்ம பேராகிராஃப் டேக்ல ஸ்டைல் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருந்தோம். பாருங்க, ப்ளூ கலர் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இது வந்து கீ வேல்யூ பேர் மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா, ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல டபுள் கொட்டேஷன்ல கலர் கோலன் ப்ளூ, இதில் வந்து செமிகோலன் வந்து லாஸ்ட்ல கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலைனாலும் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் செமிகோலன் கொடுத்துருங்க, அதுதான் வந்து கொஞ்சம் கோட் கரெக்டாக இருக்கும். கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலைனாலும் ஒர்க் ஆகும். இப்படி தான் ஸ்டைல் நம்ம வந்து இன்லைனில் வந்து ஸ்டைல் இப்படி தான் நம்ம கொடுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த ஸ்டைலும் கொடுக்க தேவை. இந்த டேக்குள்ளே நம்ம ஆட்ரிபியூட்டாக ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை கொடுத்து அது மூலியமாக தான் நம்ம ஸ்டைல் பண்ணுறோம். அதனால வந்து நம்ம கிளாஸ் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. கிளாஸ் பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கலர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போமா? பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கறது? பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஓகே, இப்போ பாருங்க, சேவ் பண்ணியாச்சு. பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலர்ல வந்துருச்சு. பாத்தீங்களா? நான் இப்ப எதுக்கு அந்த கோலன் செமிகோலன் இந்த செமிகோலன் வந்து எதுக்கு வைக்க சொன்னேன்னு இப்போ புரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து கலர் ப்ளூ கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து வேற கலர் கொடுக்க போறோம். அப்படி இருக்கப்ப இந்த கோலன் செமிகோலன் இல்லாதப்ப உங்களுக்கு வந்து அது வந்து கோடு வந்து கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப சேவ் பண்ணி பாருங்க, அந்த கோலன் எடுத்து விட்டாச்சு. பாருங்க, அந்த ஸ்டைல்ஸ் நம்ம கொடுத்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகல. நம்ம வந்து இந்த கலர் மட்டும் கொடுக்குறப்ப இந்த செமிகோலன் கொடுக்கலனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அந்த ஒன்று மட்டும் தான் இருக்கு, அதனால வந்து அதை மட்டும் எடுத்துக்கும். ஆனால் இப்போ கலர் கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், அதனால நம்ம ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம கோலன் கொடுத்து தான் ஆகணும், செமிகோலன் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலைன்னா இது இந்த ரெண்டையுமே ஒரே இதாக தான் அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறோம்னா ப்ளூ பேக்ரவுண்ட் கலர் அப்புறம் கோலன் வச்சு எல்லோ, இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால வந்து அங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஓகே, இப்போ பாருங்க, மறுபடியும் கோலன் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க கலர் மாறுது. ஓகே, இப்போ இது கொடுத்துட்டோமா? இது கொடுத்தவொடனே
இப்போ வந்து நம்ம வேற ஏதாவது கொடுக்கலாமா பார்ப்போம். இப்போ வந்து நம்ம H1 டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து இவ்வளோதான் இதில் கொடுக்க முடியும். மேக்ஸிமம் வந்து இவ்வளோதான் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஃபாண்ட் கொடுக்கலாம். இப்போ H1 டேக் பேராகிராஃப் டேக்ல கலரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டோம். ஃபாண்ட் நம்மளால கொடுக்க முடியும் இதில். இப்போ வந்து ஃபாண்ட் கொடுத்து பார்ப்போம். இருங்க. ஃபாண்ட் சைஸ் போட்டு அதே மாதிரி கோலன் வச்சுட்டு எத்தனை எத்தனை பிக்சல் எத்தனை வேணும்? எனக்கு வந்து 10 பிக்சல் வேணும். ஓகேவா? 10 பிக்சல் வேணும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க ஃபாண்ட் சைஸ் சிறுசாயிடுச்சு. இதே மாதிரி இப்போ பாருங்க 50 பிக்சல் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் பெருசாயிடுச்சு. இப்படி தான் ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து ஃபாண்ட் வெயிட் கொடுப்போம். அதாவது போல்டா அந்த மாதிரி அது வந்து டேக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபாண்ட் வெயிட்னு கொடுத்து 900ன்னு கொடுக்கலாம். 900. ஓகே, பாத்தீங்களா? டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 100, 200, 300, 400, 500, 600, 700 இந்த மாதிரி கொடுக்கலாம். 900 வரைக்கும் கொடுக்க முடியும். 900க்கு மேல போகாது. இப்போ வந்து பாருங்களேன் 500 கொடுக்குறேன். 500 கொடுத்தா பாருங்களேன் அது ஃபாண்ட் வந்து கொஞ்சம் ஒல்லி ஆயிடும். ஃபாண்ட் பாருங்க ஒல்லி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபாண்ட் ஸ்டைல் பார்க்க போறோம். ஃபாண்ட் ஸ்டைல்னா சாரி இங்க ஹைஃபன் போட்டுக்கணும். ஃபாண்ட் ஸ்டைல் போட்டு ஃபாண்ட் ஸ்டைல்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க இட்டாலிக்கா வைக்கணுமா நார்மலா இருக்கணுமா? இப்போ வந்து நார்மலா இந்த மாதிரி இருக்கணுமா இல்லை இட்டாலிக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிக்கா வருமா? இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நம்ம அதை தான் இதில் பண்ண போறோம். இப்போ வந்து இட்டாலிக்னு நான் கொடுக்குறேன். இட்டாலிக் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன் ஃபாண்ட் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கா? ஓகே, இப்போ மறுபடியும் பாருங்க. நார்மல் கொடுத்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டைலே வந்துருச்சு. இதுதான் ஃபாண்ட் ஸ்டைல். இப்போ வந்து ஃபாண்ட் ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் எடுத்து விட்ருவோம். ஃபாண்ட் வெயிட்லாம் எடுத்து விட்ருவோம். ஃபாண்ட் சைஸ் எடுத்து விட்ருவோம். ஓகே, எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃபாண்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணி காட்டுறேன். மற்ற ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் அதில் கிடைக்கும். இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணும்போது ஃபாண்ட் ஃபேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபாண்ட்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சில ஃபாண்ட்ஸ் கொடுக்குறேன். அது வந்து என் லேப்டாப்பில் இருந்தால் மட்டும்தான். ஆல்ரெடி என் லேப்டாப்பில் என் சிஸ்டமில் வந்து அந்த ஃபாண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ அந்த ஃபாண்ட்ஸ் காட்டும். அப்படி காட்டலைன்னா டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்ஸை மட்டும் தான் காட்டும். இதே நம்ம ஃபாண்ட் ஃபேஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு ஃபைலை வந்து நம்ம பர்டிகுலர் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து நம்ம கோடோடய அந்த ஃபைலுமே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த ஃபாண்ட்டை வந்து எந்த லேப்டாப்லேருந்து எந்த சிஸ்டம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதே ஃபாண்ட்டோட எடுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு 2 ஃபாண்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபாண்ட் ஃபேமிலியில் ஒரு கொரியர் நியூன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. அது மட்டும் பார்ப்போம். இப்போ கொரியர் நியூ ஓகேவா? முடிச்சு சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபாண்ட் எப்படி மாறி இருக்கு. இப்போ இதை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் டிஃபால்ட் ஃபாண்ட். இதுதான் டிஃபால்ட் ஃபாண்ட். இப்போ பாருங்க பாருங்க கொரியர் நியூ கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபாண்ட் மாறி இருக்கு பாருங்க. இந்த ஃபாண்ட் என் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நான் அந்த நேம் கொடுத்தோன்னே அது மாறிடுச்சு. இதே இந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக என் சிஸ்டமில் இல்லைன்னா வராது. நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபாண்ட்டை வந்து
டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட் ஃபேஸ் மூலியமா யூஸ் பண்ணோம்னா நம்மக்கிட்ட அந்த ஃபாண்ட் இல்லைனாலுமே இந்த வெப்பேஜ் அந்த டாக்குமெண்ட்டோட அந்த ஃபாண்ட் கனெக்ட் ஆயிருக்கனால நம்ம எந்த சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஃபாண்ட் இல்லைனாலுமே அது ஒர்க் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் மட்டும் லைட்டாக பார்ப்போம். ஓகே, இந்த கொரியர் நியூ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து வேற ஏதாவது ஃபாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஏரியல்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு, அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் ஏரியல் ஃபாண்ட். ஏரியல் பாருங்க, ஏரியல் ஃபாண்ட் கொடுத்தா இந்த டிசைனே மாறுது பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இப்போ வந்து டைம்ஸ் நியூ ரோமன் ஒரு ஃபார்ம் இருக்கு, அது ஓகே. பாருங்க, இந்த டிஃபால்ட் ஃபாண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஆனா இது நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து உங்க சிஸ்டம்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இது உங்க சிஸ்டம்ல டிஃபால்ட்டா அந்த ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கு, அதனால நீங்க கொடுத்துட்டீங்க, ஒர்க் ஆகுது. இதே இது வந்து இப்போ நான் இந்த டைம்ஸ் நியூ ரோமன்றது வந்து இதில் இருக்கு, இந்த சிஸ்டமில் இருக்கிறனால இது ஒர்க் ஆகுது. இதே இந்த சிஸ்டமில் அது டிஃபால்ட்டாக இல்லைன்னா இந்த ஃபாண்ட் வந்து இப்போ எடுக்காது. அதுக்கு தான் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, ஃபாண்ட் ஃபேஸ்ன்ற ஒரு மெத்தட் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சிஎஸ்எஸ்க்கு வந்து. நம்ம ஃபாண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம, ஏன்னா வந்து எல்லா ஃபாண்ட்டுமே நம்ம வெப்பேஜில் ஒரே மாதிரி போட மாட்டோம். ஃபாண்ட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வரும்போது அந்த ஃபாண்ட் ஃபேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நீங்களும் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் சிஎஸ்எஸ் வீடியோஸில் வந்து நான் அதை வந்து கன்ஃபார்மாக அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? கலர் பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம், ஃபாண்ட் சைஸ் பார்த்தோம், ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோம், ஃபாண்ட் வெயிட் பார்த்தோம், ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தோம். இப்போதைக்கு வந்து இது போதும். இப்போதைக்கு இன்லைனில் இது போதும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்து நம்ம டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டேக்ஸை வந்து அடுத்தடுத்து நம்ம டேக்ஸ் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு அதை பார்ப்போம். அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஒன் என்னன்னா, சென்டர்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேங்களா? சென்டர்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ வந்து பாருங்களேன், சென்டர்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த கண்டென்ட் சென்டரா வந்துடும். சென்டர் கொடுத்துட்டேன். H1 டேக்கு மட்டும்தான் நான் சென்டர் கொடுத்துருக்கேன். ஓகே பாருங்க, ஜெயபிரகாஷ்ன்றது மட்டும் சென்டர்ல போயிடும். ஓகேவா? பாருங்க, ஜெயபிரகாஷ்ன்றது மட்டும் சென்டர்ல போயிடும். இதுதான் அந்த டேக்கோட வேலை. இது ஒரு சின்ன டேக் தான், இருந்தாலும் யூஸ் ஆகும், அதனால தான் சொன்னேன். டெக்ஸ்ட் அலைன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த நீங்க சென்டர் யூஸ் பண்றீங்களா, இதுக்கு பதிலாக அதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த சென்டர் டேக் வந்து சென்டர், நீங்க சென்டரா வைக்கிறதுக்கு மட்டும்தான் சென்டர் டேக் யூஸ் ஆகும். அதே இது வந்து லெஃப்ட்ல வரணும்னா எங்க வைக்கணும், ரைட்ல வரணும்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்ரிபியூட் யூஸ் ஆகும். டெக்ஸ்ட் அலைன், இந்த ஆட்ரிபியூட் தான் டெக்ஸ்ட் அலைன் ஆட்ரிபியூட். இது சாரி இது ஆட்ரிபியூட் இல்லை, இது ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து லெஃப்ட்னு கொடுக்குறேன். லெஃப்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சென்டர் கொடுத்து வச்சிருக்கனால இப்போ லெஃப்ட்னு கொடுக்குறேன். லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்களேன், சென்டரில் இருக்கா, அந்த சென்டர் டேக்கையும் நம்ம எடுத்து விட்டோம். வந்து லெஃப்ட் கொடுத்தனால லெஃப்ட் வந்துடும். இதே இது ரைட் கொடுங்க. ரைட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ன்றது மூவ் ஆகி ரைட் சைடு போக போகுது. ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ன்றது மூவ் ஆகி ரைட் சைடு போயிடுச்சு. இப்போ வந்து சென்டர்னு கொடுக்குறேன். சென்டர் கொடுத்தோம்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ன்றது மூவ் ஆகி சென்டரில் வந்துடுது. ஓகேவா? இதுதான் இது. இன்னும் புது புது டேக்ல நம்ம வந்து மற்ற இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டைல்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, கலர் பார்த்துருக்கோம், பேக்ரவுண்ட் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் சைஸ் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் வெயிட் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்துருக்கோம், ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்துருக்கோம், அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இதுதான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சென்டர்னு ஒரு டேக் பார்த்துருக்கோம். சென்டர் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதை சென்டரில் வைக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.